மறைந்த முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். திருநெல்வேலியைச் சேர்ந்த கருப்பசாமி பாண்டியன் எம்ஜிஆரின் தீவிர ஆதரவாளராக விளங்கியவர். வயது மூப்பு காரணமாக நேற்று முன்தினம் இரவு காலமானார். இந்நிலையில் நெல்லையில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கருப்பசாமி பாண்டியன் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு, இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தென் மாவட்டங்களில் அதிமுகவை வளர்த்ததில் கருப்பசாமி பாண்டியனுக்கு முக்கிய பங்கு உண்டு. அவரது மறைவு கட்சிக்கும் தமக்கும் பேரிழப்பு என குறிப்பிட்டார். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுடன் என்னை நேரிலே சந்தித்து எனக்கு முழு ஆதரவு கொடுத்தது மட்டுமல்லாமல் என் மாவட்டத்தில் உங்களுக்காக முழுமையாக துணை நிற்பேன் என்று பலமுறை என்னை நேரிலே சந்தித்து எனக்கு வலிமை உண்டாக்கியவர். இதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் கருப்பசாமி பாண்டியன் உடலுக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என எண்ணியவர்களில் கருப்பசாமி பாண்டியனும் முக்கியமானவர் என்று குறிப்பிட்டார். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவரைப் போல இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலை. புரட்சித் தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர்களும் அம்மாவுடைய ஆன்மா அதற்கு ஒரு நல்ல வழிபிறக்கும் என்பதை தெரிவிக்கும். கருப்பசாமி பாண்டியன் 1977 ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியிலும் 1980 பாளையங்கோட்டை தொகுதியிலும் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதேபோல் 2000 ஆண்டில் திமுகவில் சேர்ந்த அவர் 2006 தென்காசி தொகுதியில் திமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்வானார். ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்ட திமுக செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த கருப்பசாமி பாண்டியன் கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவிலிருந்து 2016 விலகி மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவிலிருந்து விலகி மீண்டும் திமுகவில் இணைந்தார். 2020 ஆண்டில் மீண்டும் அதிமுகவில் ஐக்கியமானார் என்பது குறிப்பிடத்தக்கது.